இன்னைக்கு நீங்க பிரதி சமையல்ல பார்க்க போறது கோதுமை ரவை பாயாசம். இது ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் ஸ்வீட். பொதுவா நம்ம சவுத் இந்தியன்ஸ் நவராத்திரினாலே இந்த தானியங்களுக்கும் பயிர் வகைகளுக்கும் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். நவதானியம்னா ரொம்ப விசேஷமானது. நம்ம தமிழ்லேயே ஒரு பழமொழி உண்டு, தள்ளாடும் கிழவனும் நின்றாடுவான் அப்படின்வாங்க. அதாவது தினந்தோறும் நம்ம சாப்பாட்டில் இந்த நவதானியங்களில் எதையாவது ஊற வச்சு வேக வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்னா அது நம்ம உடம்புக்கு அவ்வளவு வலிமை தரக்கூடியதான். பொதுவாக நவராத்திரியில் அந்த 9 நாளும் காலையில் ஏதாவது ஒரு இனிப்பு பாயாசம், பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது வழக்கம் உண்டு. சாயங்காலம்னா சுண்டலில் 9 வகையான சுண்டல் பண்ணுவாங்க. அப்போ பாயாசம்னா தினந்தோறும் இப்போ அந்த 9 நாளும் நம்ம திருப்பி சேமியா பாயாசம், அடை பாயாசம், ஜவ்வரிசி இதே மாதிரி திருப்பி பண்ணுறதை விட நம்ம வித்தியாசமாக ஒரு நாள் இந்த கோதுமை பாயாசம் செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது கோதுமையில் பண்ணினதுன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளவு ருசியாக இருக்கும். அப்போ இன்னைக்கு இந்த கோதுமை பாயாசம் செய்யறதுக்கு நான் 1/2 கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸ்லயே நமக்கு எந்த இந்தியன் ஸ்டோர்ஸ் போனாலும் இது நமக்கு வாங்க கிடைக்கும். இப்போ இந்த 1/2 கப்பு கோதுமை ரவையை நான் நல்ல அரிசி அலசுற மாதிரி இதை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு 1-1.5 மணி நேரம் இதை நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச ரவை அதாவது கோதுமை ரவை நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை இனி நான் ப்ரெஷர் குக்கர்லேயும் 2 விசிலுக்கு வச்சு எடுக்கலாம். இல்லை இந்த ஓப்பன் குக் ரைஸ் எப்படி ஓப்பன் குக் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் அப்படியும் குக் பண்ணி எடுக்கலாம். அப்போது ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இனி நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம 1/2 கப்பு கோதுமை எடுத்ததுனால அதே 1/2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்திருக்கோம். 1/2 கப்பிலிருந்து 3/4 கப் அளவுக்கு நமக்கு வெல்லம் தேவைப்படலாம். அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி இது ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி, இந்த பாகை காய்க்கணும்னு அவசியம் இல்லை, அது கொஞ்சம் உருகினா போதும், அந்த அளவுக்கு காய்ச்சிட்டிங்கன்னா போதும். இனி இதை ஒரு வடிகட்டியால், அது அழுக்கெல்லாம் இருக்கும்ல, அதனால அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு ரவை நல்லா வெந்தாச்சு. இப்போ சில சமயங்களில் உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை கொஞ்சம் கொட்டிடுங்க கீழே. ஒரு வடிகட்டியோ ஸ்ட்ரெயினரால் அதை கொட்டிடுங்க அந்த தண்ணியை. சரி, இப்போ நம்ம இனி என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பாகு எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த பாகை இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்ல இந்த பாகிலேயே அந்த கோதுமை ரவை நல்லா வேகணும். இப்போ இது கூட நல்ல ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யிலையும் இந்த வெள்ளை பாகுலையும் இந்த கோதுமை அப்படியே இருந்து நல்லா வெந்து அந்த ஒரு கிரெயினுக்குள்ளேயும் அந்த இனிப்பு நல்லா உள்ள பிடிக்கணும். இப்போ இந்த பாயசம் செய்யறதுக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப ருசி கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் பசும்பாலில் கூட செய்யலாம். அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ தேங்காய், நான் லாஸ்ட் டைம் அடை பாயாசம் பண்ணினேன், அதே மாதிரி தான் இந்த பாயாசமும். அடைக்கு பதிலாக இங்கே நம்ம இந்த கோதுமையை போடுறோம். ஸோ அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சிலர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எங்களுக்கு ஃப்ரெஷ் கோகோனட் இல்லைன்னா தேங்காய் பால், கேன்ட் தேங்காய் பாலில் நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதில் இப்போ நான் முதல்ல பாதி கேன் பால் தான் எடுக்க போகிறேன். இந்த பால் ரொம்ப திக்காக இருக்கும், அதனால இது கூட நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதை டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். தேவைப்பட்டால் நம்ம மிச்சம் இருக்க பாலை யூஸ் பண்ணிக்கலாம், அது தனியாக இருக்கட்டும். இப்போ இது நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டில் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா, தேங்காய் பால் எடுக்கணும். அதில் நல்ல கட்டியாக வரக்கூடிய தேங்காய் முதல் பால் அதை தனியாகவும், அந்த டைல்யூட்டட் பாலை தனியாகவும் நீங்கள் 2வது பாலுன்னு தனியாக எடுத்து வைக்கணும். அப்படி தேங்காய் பால் எப்படி எடுக்கிறது அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, என்னுடைய அடை பிரதமன் பாயாசத்தோட லிங்க் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் நான் போடுறேன், அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட கோதுமை அந்த வெளுத்துட்டு இருந்துச்சு முதல்ல. இப்போ அது நல்ல ப்ரௌனாக, அந்த பாகெல்லாம் நல்லா உறிஞ்சு நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. இப்போ இந்த நேரம் நம்ம தண்ணி கலந்து வச்ச தேங்காய் பாலை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 2வது பால் இருக்கும்ல, அந்த 2வது பாலை இந்த நேரம் சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். இப்போ இது நீங்க பசும்பாலில் செய்றீங்க, தேங்காய் பாலுக்கு பதிலாக பசும்பாலில் செய்றீங்கன்னா பாலை நல்லா முதல்ல காய வச்சு நல்லா ஆற வச்சு வைங்க. ஏன்னா வெள்ளைப்பாகும் சூடாக இருக்கும்போது பசும்பாலும் 2 சூடாக இருக்கக்கூடாது அட் டைம். ஒன்று ஆறி இருக்கணும், ஏதாவது ஒன்று டெம்பரேச்சர் குறைவாக இருக்கணும். அப்போ இப்போ நம்ம வெல்லம் நம்ம அந்த இதில் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால வெல்லம் சூடாக இருக்கும். இப்போ இந்த நேரம் பாலும் சுட அதில் ஊற்றிட்டிங்கன்னா பால் பிரிஞ்சிரும். அதனால ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பால், காய்ச்ச பால் தான் நம்ம இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதே மாதிரி
ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு அது கூட நம்ம முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாயாசம் நல்லா திக்காயாச்சு. முதல்ல ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா திக்காயாச்சு. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த 2வது பாலை இந்த நேரம் நம்ம கூட சேர்த்துக்கணும். பசும்பால்லாம் நமக்கு அவசியம் இல்லை, பசும்பாலுக்கும் அவசியம் இல்லை, நம்மளோட கோகோனட் கேன் மில்க்குக்கும் அவசியம் இல்லை. இப்போ நல்ல திக்காக டேஸ்ட் கரெக்டாக இருக்குது, தேங்காய் பாலெல்லாம் நல்ல ருசியாக ரொம்ப நல்லா இருக்குது. இனி என்ன பண்ணணும், ஒரு 4 ஏலக்காவை தோலை நீக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பைஸ் ஜாருக்குள்ளே ஒரு சின்ன துண்டு சுக்கும் போட்டு நான் பொடி பண்ணிக்கிறேன். சுக்கு உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் போட வேண்டாம், வெறும் இது மட்டும் போட்டிங்கன்னா போதும், ஏலக்காய் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஸோ நான் ஏலக்காய் சுக்கு 2ஐயும் சேர்த்து அந்த பொடி அந்த தும்பெல்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஜலிச்சுக்கிறேன். ஜலிச்சுட்டு இந்த பொடியை மட்டும் சேர்த்துக்கிட்டோம். இனி இது கூட ஒரு சின்ன பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. அது அந்த ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிஞ்சு உப்பும் இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இனி ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் பாக்கி. நெய்யில் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நல்லா முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் நம்ம பொரிச்சு போட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாயாசம் ரெடி. கோதுமை பாயாசம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு மனம், அந்த தேங்காய் பால், வெல்லம், சுக்கு இதெல்லாம் சேர்ந்துட்டாலே ஒரு நல்ல ஒரு அடிப்பொலி மனம். இனி இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த நவராத்திரிக்கு செஞ்சு பாருங்கள். உங்களை பாராட்டாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. கோதுமை ரவைக்கு இவ்வளவு ருசியா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பாருங்கள். அவ்வளவு ருசியாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வருஷ நவராத்திரி உங்கள் எல்லாருக்கும் நல்ல மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.